இன்றைக்கி கண்ணு கூட்டு பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியானது இந்த கூட்டு. ஒன்றும் இல்லை, அடுப்பில் எண்ணெய் வச்சுட்டு கடுகு போட்டிருக்கேன். பாருங்க, பெருங்காயமும் ஒரு 4 மிளகா வச்சுருக்கேன். கடுகு வெடிச்சதுக்கப்புறம் இதை போடணும். கடுகு வெடிச்சிட்டு பெருங்காயமும் 2 மிளகா கிள்ளி போடுறேன். போட்டு காய்கறி வாரத்தில் என்ன காய் இருக்கோ அதை போடலாம். இதான் போடணும்னு இல்லை. நான் இப்போ சேப்பங்கிழங்கு நல்லா தோலை சீச்சிட்டு கட் பண்ணி வேக வச்சுருக்கேன். சேப்பங்கிழங்கு, உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, சேனக்கிழங்கு, இந்த கிழங்கு. இதில் மொச்சக்காய், பட்டாணி, அப்புறம் இப்போ வேர்க்கடலை நல்லா பச்சை வேர்க்கடலை நல்லா கிடைக்கும். பாருங்க, இந்த பச்சை வேர்க்கடலையும் அதையும் கொஞ்சோண்டு ஊற வச்சு அதையும் வேக வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு ரொம்ப வேக வைக்கல, ஒரு விசில் விட்டுருக்கேன். எல்லாம் அதை போட்டுன்ட்டு அதேமாதிரி காய்கறி வாழைக்காய், கேரட்டு, பீன்ஸு, சௌச்சௌ, அவரைக்காய், அந்த காயும் போட்டுருக்கோம். எல்லா காயும் போட்டுருக்கோம். புளி ஒரு எலுமிச்சங்க அளவுக்கு அரைஞ்சி வச்சுருந்தேன். அதையும் இப்போ அதில் விட்டுறேன். நான் சில காய்கறிக்கு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுருக்கேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுருங்க. சாம்பார் பொடி ஒரு 3 ஸ்பூன், இதுக்கு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சாம்பார் பொடி போட்டுறேன். இந்த சாம்பார் பொடியும் இந்த புளி வாசனையும் போகிற அளவுக்கு கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதி வந்துட்டு இந்த வாசனை, பச்சை வாசனை போயிட்டு இப்போ தோரம்பருப்பு வேக வச்சுருக்கேன். அதை போட்டேன். தோரம்பருப்பு 1 டம்ளர், நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தோரம்பருப்பு. அதேமாதிரி தேங்காய் கொஞ்சம் திருவி வச்சுட்டுருக்கேன். வாசனையாக நல்லாயிருக்கும். தேங்காய் கொஞ்சம் போடுறேன். இது போட்டு நல்லா கொஞ்சம் செமி லிக்விட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கொதி வரணும். திருப்பி கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, கொஞ்சம் கொதி வரட்டும். காய்க்கெல்லாம் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சேன். இருந்தாலும் புளி, இப்போ சாம்பார் பொடி, இந்த தேங்காய் போட்டு தோரம்பருப்பு போட்டிருக்கேங்க. அது இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அதை உப்பு போட்டு இது மாதிரி கொஞ்சம் ஆறுனா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். ஏன்னா இந்த சக்கரவள்ளி கிழங்கு, சேப்பங்கிழங்கு, உருளைக்கிழங்குலாம் கொஞ்சம் மசிஞ்சு கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ இந்த மாதிரி பதம் வரும்போது எடுத்துடலாம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு எடுத்துடலாங்க. அதை ஆஃப் பண்ணுற டயத்தில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் கருவேப்பிலை போட்டு அதை போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இந்த கூட்டு ஆறணுன்னு நல்லா ஒன்றும் கெட்டியாக படி. இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த கிழங்கெல்லாம் மசிஞ்சுட்டு நல்லா சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுதான் கண்ணு கூட்டு. வெறும் கடுகு தாளித்து கொட்டுண்டு, கடுகு 2 சிவப்பு மிளகா போட்டுண்டு, எல்லா காய்கறி வேக வச்சது அதில் போட்டுட்டு, புளி கரைச்சி விட்டு, சாம்பார் பொடி போட்டு கொதிச்சு உடக்காம தோரம்பருப்பு போட்டு, தேங்காய் ஊற்று கொஞ்சம் திருவின தேங்காயும் போட்டு, தேங்காய் எண்ணெயில் கருவேப்பிலை தாளித்து கொட்டியிருக்கேன். அவ்வளோதான். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா கலந்த சாத்துக்கும். இப்போ பாருங்கள், இங்கே இந்த கலந்த சாதம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 5 கலந்த சாதம். ஆக்சுவலாக 5, 1, 3, 5 அப்படி பண்ணலாம். இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன், தயிர் சாதம். தயிர் சாதம் ரொம்ப சிம்பிள். சாதம் நல்லா குழசலாக 1க்கு 4 டம்ளர் இல்லை 3 டம்ளர் தண்ணி வச்சு நல்லா குழசலாக வடிச்சுட்டு, கொஞ்சம் வெண்ணெய், பால், உப்பு, கடுகு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லியை, பெருங்காயம் போட்டு தாளிச்சுட்டு பசஞ்சு வைக்கணும். இது தயிர் சாதம். இது லெமன் ரைஸ் நார்மல் தான். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை போட்டிருக்கேன். வேர்க்கடலை, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. கொஞ்சோண்டு இல்லை, என்ன ஸ்பெஷல்னால் கொஞ்சம் வெந்தயப்பொடி போடணும். வெந்தயப்பொடி இல்லை அப்படின்னா வறுத்து வெந்தயப்பொடி ஆற்றுல இருக்கும், அதை போடலாம். அது இல்லை அப்படின்னா 2 வெந்தயத்தை போட்டு வறுத்துட்டு இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு, அப்புறம் மஞ்சப்பொடி, உப்பு, எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு சாதம் வெறப்பாக வடித்து வச்சுக்கணும். அதாவது 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அப்படி தண்ணி விட்டு ஒரே விசில் விட்டு வச்சு வச்சோன்னா மிச்சம் இந்த 3 சாதத்துக்கும் அந்த சாதம் யூஸ் ஆகும். அது எலுமிச்சை சாதம் பண்ணியிருக்கேன். இது எல்லோ திரை. எள்ளு கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாள். சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா வின்டர்னால உங்களுக்கு கொஞ்சம் எள்ளு சூடு, கொஞ்சம் உடம்புக்கு நல்லாயிருக்கும். பட் இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா, எள்ளு சாதம் சாப்பிடும்போது அந்த அண்ணன் தம்பி அவள் அந்த பந்தம் ஒரு ரிலேட்டிவ்ஸ் விட்டு போக மாட்டான்றதுனால கண்டிப்பாக எல்லோதிரை பண்ணுவாள். ஆனால் என்னென்னா, நாளே இந்த எள்ளையும் உளுத்தம் பருப்பு, மிளகாய் நல்லா எண்ணெய் விடாமல் வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டுருணும். கணு அன்றைக்கி மிக்சியோ இல்லை இந்த ரசம் வைக்கிறது, அரைக்கிற பிஸ்னஸ்க்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாள். அதனால் அன்றைக்கி என்ன பண்ணணும்னா, நாளே உளுத்தம் பருப்பு, எள்ளு, மிளகா ஆல்ரெடி இதெல்லாம் போட்டிருக்கேன். அதில் வேணால் பார்த்துக்கோங்க. அதை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சதில் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, இது இதுக்கு பாதாம் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக என்னென்னா, இது எலுமிச்சை சாதத்துக்கு வேர்க்கடலை போட்டிருக்கேன், தேங்காய் சாதத்துக்கு முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். ஸோ குழந்தை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு பாதாம் போட்டிருக்கேன். இந்த பாதாம் போட்டு இது நல்லெண்ணெயில் பண்ணுவேன். எலுமிச்சை சாதத்துக்கு சாதாரண கடலையில் பண்ணுவேன். இதுமாரி பண்ணிவிட்டு இது தேங்காய் சாதம். தேங்காய் சாதம் எப்படின்னா, தெரியல, கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, இந்த மாதிரி சேப்பு மிளகா போட்டுன்ட்டு, முந்திரி கொஞ்சோண்டு 1/2 ஸ்பூன் வறுத்ததுக்கப்புறம், தேங்காய் வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அக்கா போட்டு கலந்து சாத்தையும் போட்டு உப்பையும் போட்டு கலந்து வச்சிடணும்.
இது வந்து சக்கரை பொங்கல். நான் ஆஸ் யூஷுவல் சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல் வந்து மாட்டுக்கு கொடுப்போம் நாங்கள், அதனால் வந்து சக்கரை பொங்கல் பண்ணுவேன். சக்கரை பொங்கல் வேண்டான்றவ வந்து கல்கண்டு சாதம் பண்ணிக்கலாம். அன்றைக்கி நம்ம வந்து முதல் நாள் வந்து பொங்கல் பண்ணி நம்ம சாப்பிட்றோம். கனு அன்னைக்கு பண்ணுற சக்கரை பொங்கல் வந்து மாட்டுக்கு. அப்படி மாட்டுக்கெலாம் அப்படி இல்லை, பக்கத்தில் இல்லை அப்படின்னா நீங்கள் கல்கண்டு சாதம் பண்ணலாம். இதுமாரி உளுந்து ஓதனையும் பண்ணலாம், மிளகு ஓதனை பண்ணலாம். இந்த மாதிரி சாதம் பண்ணி இந்த கூட்டு பண்ணி சாப்பிட்றது அன்றைக்கி கனு அன்னைக்கு இது.